ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது டேங் எஃப்எஃப் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் ஹேட் மீ பார்ட் 3. டேங் தன்னோட கேபினில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. வைன் சோனு 2 பேரும் டோர் நாக் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. டேங் ஒரு கோல்டு ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க. ரொம்ப பதட்டமாக இருக்குது வைனுக்கும் சோனுக்கும். அமைதியாக டேபிள்கிட்ட போய் நின்று ஹலோ சார் அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. வைன் அப்படியே பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஹலோவுக்கு தான் அவங்க 2 பேருக்கும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே 3 லவ் லெட்டர்ஸை தூக்கி அப்படியே டேங் டேபிள் மேலே வைக்கிறாங்க. உயிரே போயிடுச்சு வைனுக்கு. பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே கவனித்து பார்க்குறாங்க டேங்க. என்ன கவனித்து என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க, நீ எழுதுனது தானே இது அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் எழுதலை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங் டக்குன்னு தன்னோட சீட்லேருந்து எழுந்து சைடில் வந்துட்டாங்க. வைன் அப்படியே 2 ஸ்டெப் நகர்ந்து சைடில் போய் நின்றுக்கிட்டு நான் எழுதலை, நான் உங்களை லவ் பண்ணலை, எனக்கு தெரியாது ஒன்றும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சி வாய மூடு, நீ தாண்டி எழுதியிருக்க, ஆனால் உன் ஃப்ரெண்டோட நேம் எதுக்கு போட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சோனு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு ஏன் வைன் என் பேர் எதுக்கு போட்ட அப்படின்னு கேட்டுட்டாங்க சோனு. உயிரே போயிடுச்சு வைனுக்கு. அடி பாவி, என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, உன் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது, எனக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுன்னு சொல்லி நான் எழுதி கொடுத்தா என் பேர் எதுக்கு போட்டேன்னு கேட்குறாளே இவ, ஐயோ அப்படின்னு பதறி போக்கி வைன் ஏய் என்ன பேசுகிற நீ, உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், எனக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கள, அதனால தானே நான் உனக்கு எழுதி கொடுத்தேன், ஐயோ இப்போ என்ன நீ இப்படி குண்டை தூக்கி போடுறேன் என் மேலே அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க வைன். டேங்க்கு புரிஞ்சு போச்சு. சோனு தான் வைன்கிட்ட லவ் லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. தன்னோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குன்னு தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வைன் சோனுக்காக லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு டேங்க்கு. அப்படியே வைனோட இயர்ஸை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிட்டாங்க. வலிக்குது, இயர்ஸ் வலிக்குது, ப்ளீஸ் விட்டுடுங்க அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஏ முட்டாள் வைன், மேக்ஸ் போடுறதுக்கு உனக்கு உச்சி முதல் பாதம் வர வலிக்குது, ஆனால் லவ் லெட்டர் இவ்வளோ குயிக்கான்னு எழுதி கொடுத்துருக்க, 3 பக்கம் எழுதி கொடுத்துருக்கடி நீ. அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்லியிருக்கேனே, எழுதிட்டு வந்திருக்கியா நீ? ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல்லையாவது நீனா ஒரு சம்மோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கியா? இந்த 1 மந்த் உன்னை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஆள் தான் பார்க்குறதுக்கு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக ஜம்முன்னு இருக்க, மண்டையில் களிமண் கூட உனக்கு கிடையாது, எம்டியாக விட்டுட்டார் கடவுள் உன்னைய. ஆனால் இந்த வேலையெல்லாம் உனக்கு ஈஸியாக பார்க்க தெரியுது அப்படின்னு அதட்டுறாங்க டேங். திட்டுங்க, இவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன நல்லா திட்டுங்க, ஆனால் என் காதை விடுங்க வலிக்குது அப்படின்னு அழுகிறாங்க. அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க டேங். போய் ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க வைன். சோனு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு எனக்கு தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு எழுதணும்னு நான் எழுதலை, வேறு ஒருத்தவங்களுக்கு எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. ஓங்கி ஒரு ஸ்லாப்பு. சோனுவுக்கு கிறுன்னு ஆயிடுச்சு ஒரே ஸ்லாப்பில். நான் தான் எழுதி தொலைய சொன்னேன், வைன்கிட்ட போய் சொன்னேன், யாருக்கு எப்படி என்னன்னு எனக்கு புரியல, சொல்ல தெரியல, நான் தான் சார் உங்களை லவ் பண்ண ஆள், வைன் எனக்கு ஹெல்ப் பண்ணா, உண்மையை ஒத்துக்கிறேன், அவன் உங்களுக்கு எழுதலை லவ் லெட்டர், மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க சோனு. தெரியாமல் பண்ணியா நீ? 19 ஆகுது உனக்கு ஏஜ். நான் மேரீட் மேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் குடும்பத்தை கெடுக்க இறங்கியிருக்கியா நீ? பிச்சு போடுவேன், பிச்சு நினைவில் வச்சுக்கோ. ஆளை பார்த்துக்கிட்டு என்னைய தப்பாக நீ எடை போட்டுக்கிட்டு இருக்க. என்னோட எதுவுமே உனக்கு செட் ஆகாது. அழகான ஒரு ஒய்ஃபை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னால் இந்த லவ் லெட்டராலையெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்தது ஃப்யூச்சரில் பிச்சு போடுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது, என் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி உனக்கு தெரியாது, தொலைச்சி கட்டிப்பிடுவோம். இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல நிற்கக்கூடாது. என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணியா, எக்ஸாம் எழுதி கொடுத்துட்டியா, போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுப்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்த பிச்சு போடுவேன், நானாலும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இனிமே கம்முன்னு இருந்துக்கிறேன் அப்படின்னு அழுகிறாங்க சோனு.
வைனப்போ அப்படியே தன்னோட சீக்ஸ் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே, நல்ல வேலை எனக்கு அற விழுகலை, காதை கிள்னதோடு நிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு எழுந்து நின்று தன்னோட ட்ரெஸ்லாம் சரி பண்ணிக்கிட்டு, ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க வைன். தேங்க்யூ, உனக்கு அதுதான் குறைச்சல், கொடுத்துருக்குது அடி, ஆனால் தேங்க்யூ கேட்குற நீ எல்லாம் பா அப்படின்னு சொல்கிறாங்க டேங். 2 பேரும் ஓடியே போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் டீனோட பொண்ணு டோருக்கு வெளியில் நின்று ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. பை காட், 19 இயர்ஸ் பொண்ணுங்க 2 பேர் என் டயாங்க்கு லவ் லெட்டர் கொடுத்தாங்களா? டயாங் அவரோட ஊருக்கு போய் ஒரு மேரேஜை பண்ணிட்டு வந்திருக்கிறாருங்கிறத கேள்விப்படும் போதே எனக்கு ரத்தம் கொதிக்குது. அண்ணா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணி ஒழிஞ்சிட்டான். அந்த கல்யாணத்தை எப்படியாவது கெடுத்து விட்டுவிட்டு நான் மேரேஜ் பண்ணி இவர் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலான்னு பார்த்தா, சின்ன பொண்ணுங்களாக இருந்துக்கிட்டு ஏன் டேங்க்கு லவ் லெட்டர் கொடுக்குதுங்க, வெளியில் வரட்டும், அதுங்களை பார்த்து வச்சுக்கிட்டு அதுங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு டீனோட பொண்ணு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வைனும் சோனுவும் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போகும்போது டீனோட பொண்ணு அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பொண்ணுங்க 2மா முன்னாடி போகிறது யாருன்னு தெரியலை. இந்த லாங் ஹேரை வச்சுக்கிட்டு ட்ராயர் போட்டுக்கிட்டு பின்னாடி போகிற பொண்ணு யார்? ரொம்ப அழகாக இருக்காளே பார்க்குறதுக்கு. ஐயையோ, டேங் எதுவும் மயக்கப்படுவாளாவ? 2 பேரில் எவள் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தது எவள் லவ்வர்னு தெரியலையே. இன்னும் புலம்பிக்கிட்டே இப்போ டோரை நாக் பண்ணிக்கிட்டு டேங்கோட கேபின்குள்ளே போகிறாங்க டீனோட பொண்ணு. டேங் அப்போ டீனோட பொண்ணை பார்த்துட்டு, ஹலோ மிஸ்ஸியா கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாங்க. இட்ஸ் ஓகே மிஸ்டர் கிம், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? இன்னையிலேருந்து என்னோடய டேடி இந்த காலேஜுக்கு என்னைய கரஸ்பாண்டனாக மாற்றிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேங்கிறனால ரவுண்ட்ஸ் வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேங் சொல்கிறாங்க, இருக்கட்டும் உட்காருங்க, உங்களுக்கு ஏதாவது என்னால் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். உங்கள் டேடி மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, அதே மாதிரி எனக்கு உங்கள் மேலேயும் நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்விங் வேர்ட்ஸ். அப்புறம் யார் அந்த 2 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேபிளில் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒட்டி கேட்டிருப்பாங்க நல்லா சியா. ஸோ டேபிளில் ஒரு 2-3 பேப்பர்ஸ் அப்படியே ஸ்பிளிட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு அதில் ஒரு பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. டேங் அப்போ அந்த பேப்பரை டக்குன்னு வாங்கிட்டாங்க சியாக்கிட்ட இருந்து. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, லவ் லெட்டர். சின்ன பொண்ணுங்க, எனக்கு மேரேஜ் ஆனது தெரியாமல், 2வது ப்ரொஃபஸருக்கு லவ் லெட்டர் கொடுக்கக்கூடாதுங்கிறதும் தெரியாமல், என்னை பார்த்துட்டு ஏதோ அதுங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் போல் லவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்குங்க. ஹைலைட் என்னென்னா, 2 பேரில் ஒருத்தி லவ் பண்ணியிருக்கா, அவளுக்கு அவள் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறோங்கிற பேரில் லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கா அவள் ஹேண்ட் ரைட்டிங்கில். ஐயோ சிரிப்பாக தான் இருக்குதுல்ல எனக்கு, அதான் மிரட்டி அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். மிஸ்டர் கிம், உங்களை பற்றி நிறைய என் டேடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்குமே உங்களை நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஜென்டில்மேன்னு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க்கு புரியாமல் அப்படியே கவனிக்கிறாங்க சியாவை. அப்போ சியா சொல்கிறாங்க, இதே வேறு ஒரு ப்ரொஃபஸர் உங்கள் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, வந்துட்டு போன பொண்ணுங்க 2 பேரும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுலேயும் இந்த ட்ராயர் போட்டுட்டு ஒரு பொண்ணு போனாலே லாங் ஹேரில், எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல். இந்த காலேஜ்லேயே அவள் ரொம்ப அழகாக இருக்கா என்னை பொறுத்தளவு. அந்த பொண்ணுங்களை வேறு ஒருத்தவங்களாக இருந்தால் ஈஸியாக கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் மிரட்டி அனுப்பியிருக்கீங்க பாருங்களே, அவங்களோட கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சியா. டேங் அப்போ அமைதியாக அப்படியே நின்றுட்டு இருந்துட்டு சியாவையே குறுக்குறுன்னு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் ரொம்பவே பர்ஃபெக்டான பர்சன் கிடையாது. இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருக்கும் குறைகள் இருக்குது. நம்மளுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னா அவங்க குறைகள் பெருசாக தெரியாது, பிடிக்கலைன்னா குறைகள் மட்டும்தான் தெரியும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சின்ன பொண்ணுங்க புரியாமல் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. 2வது என்னோடய ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை பொறுத்தளவு இந்த உலகத்திலேயே பேரழகினா என் பொண்டாட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் வருது சியாக்கு, இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கல. இஸ் இட் அவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேங்கோட ரிச்சுவல்ஸை பற்றி தெரியாது சியாக்கு, டேங் அதை வெளியில் சொல்லிக்கவும் மாட்டாங்க. அப்போ டேங் சொல்கிறாங்க, எஸ் ரொம்ப அழகான பொண்ணு, 4 days எனக்கு லீவ் இல்லை, ஸோ இன்றைக்கி நைட் நான் கிளம்பிடுவேன் என் ஒய்ஃபை பார்க்க.
4 டேஸ் என் ஒய்ஃப் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நேராக காலேஜுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் ஒய்ஃப் பூஷன்லேயே இருக்காங்களா இல்லை சியோல் கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய ஒய்ஃப் எப்போவுமே சியோலில் தான் இருக்காங்க. நான் தான் பூஷன்லேருந்து சியோல் வந்திருக்கேன். எனக்கு சியோல் வரணும்னு விருப்பம் இல்லை. நான் உங்களோட பூஷன் காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இந்த காலேஜில் பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, ரொம்பவே அன்ஒபீடியண்ட்டாக நடந்துக்கிறாங்கன்னு அவங்க டேடி என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதனால் மேக்ஸ் மேஜருக்கு நீங்கள் இங்கே வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு என்னோடய காலேஜை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா மேக்ஸ் மேஜரில் படிக்கிற பசங்க தான் ரொம்பவே அன்டிசிப்ளினாக இருக்காங்களாம். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேயா. அதெல்லாம் நீங்கள் எந்த காலேஜில் இருக்கீங்களோ அந்த காலேஜ் டிசிப்ளினாக தான் சார் இருக்கும். பூஷனோட காலேஜ் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலேஜில் நல்ல மாற்றம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணியிருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. 3 இயர்ஸ் அந்த காலேஜில் தான் நானும் படித்தேன். அதே காலேஜில் எனக்கு வேலையும் கிடச்சிது. இப்போ இந்த வருஷம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஓகே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே லாஸ்ட் பெல் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்குது. ட்ரியாங் டக்குன்னு எழுந்து நின்று தன்னோட ஸ்டஃபிங்லாம் எடுத்து தன்னோட பேக்கில் வச்சுக்கிட்டு, ஓகே மிஸ்ஸியா நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரியாங் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வாயினோட பாட்டிமா அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க லிவிங் ஏரியாவில். வாயின் இப்போ தான் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வேகமாக வர்றாங்க பாட்டிமாவை பார்த்து. பாட்டி, முன்னாடியே சொல்லி தொலையக்கூடாதா, என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி நீ பார்க்க வர்றாருன்னு சொல்லி. 4 டேஸ் லீவ் இருக்குது, ஜாலியாக இருக்கலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் ஃபுல் டேவும் ஐயோ சாரி கட்டிக்கிட்டு முகத்தில் ஒரு துணியை போட்டுக்கிட்டு தெரியணும், எரிச்சலாக இருக்குது எனக்கு, எதுக்கு அவர் வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவை பார்த்து. வாயின், போட்டேன்னா எப்படி இருக்கும், உன் புருஷன் உன்னையே பார்க்க வராமல் யாரை பார்க்க போவான்? 1 மாதம் ஆச்சு இங்கே வந்து, லாங் டே லீவ் கிடச்சா வந்துட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு 4 டேஸ் அவரும் லெக்சரர் தானே, 4 டேஸ் உனக்கு மாதிரி அவருக்கும் லீவ் கிடச்சிருக்கு, உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு. வாழை சுருட்டிக்கிட்டு கம்முன்னு கிடக்கிற, சீக்கிரம் ஒரு பிள்ளையை பற்றுக்கிற வழியை பார்க்குற, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. நீ சும்மா இருந்தாலும் அவன் விட மாட்டான் என்னைய அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, சரி அவர் வரதுக்குள்ளே இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு அப்ஸ்டேர்ஸ் ஓடுறாங்க வாயின். ஏன்னா டேங்கை பொறுத்தளவு ஒயின் ஷார்ட் ட்ரெஸ் போடுவாங்கன்னு தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க டேயாங். ஏன்னா மேரேஜ் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அப்படி தான் இருப்பாங்கன்னு டேங்கோட நினப்பு. ஆனால் ஒயினுக்கு ஷார்ட்டான ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எப்போதுமே பாட்டிமா கூட இருக்கும்போது ஷார்ட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் டேங்க்கோ டேங் ஃபேமிலிக்கோ கிடையாது. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேயாங் தன்னோட காரில் இப்போ ஒயினோட வீட்டில் அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு காலிங் பெல் வந்து கிளிக் பண்ணுறாங்க. பாட்டிமா தான் கிடுகிடுன்னு ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. டேங் தான் நின்றுட்டுருக்காங்க. மிஸ்டர் கிம் வாங்க தம்பி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அமைதியாக வந்து உள்ளே உட்காந்து, அப்புறம் பாட்டிமா எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, 1 மந்த்கிட்ட ஆகிடுச்சுல நம்ம மீட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா 1 மந்த்துக்கிட்ட ஆகிடுச்சு, சியோலுக்கு கூட நீ காலேஜ் மாதிரி வந்துட்டேன்னு சொன்னியே, இங்கே தங்காமல் எதுக்கு நீ தனியாக வீடு எடுத்து தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை பாட்டிமா, எனக்கு வந்து டியூஷனுக்கு பசங்க வருவாங்க ஈவினிங் டைமில். அப்படி இருக்கும்போது இங்கே நான் டியூஷனுக்கு பசங்களை கூப்பிட்டா நல்லா இருக்காது, அதுக்காக தான். 2வது நான் சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் காலேஜுக்காக. ஐ மீன் லெசன் நடத்துகிறதுக்கு, செமினார் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் சில ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு எனக்கு காலேஜ் பக்கத்துலேயே வீடு இருந்தால் தான் ஓகேவாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒயினுக்கு கொஞ்சம் படிக்கணும், நான் பக்கத்தில் இருக்கும்போது அவளோட படிப்பு கெடுமோன்னு எனக்கு தோணுது, அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எவ்வளோ நல்ல பையன் அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஓகே சொல்லும் ஓகே இதோ வந்துட்டா உன் பொண்டாட்டி வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயின் ஒரு அழகான ஹனி கலரில் சாரீ வியர் பண்ணிக்கிட்டு தன்னோட சாரீ பல்லுவை அப்படியே ஃபேஸில் அப்படியே கவர் பண்ண மாதிரி போட்டுக்கிட்டு ஸ்டெப்ஸில் மெதுவாக அப்படியே ரயிலையே பிடிச்சிட்டு 1 by 1 தன்னோட 4th ஸ்டெப் எடுத்து வச்சு மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க. டேங் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு, ஒயின் இது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஒயின்கிட்ட போய் அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க ஹேண்ட்ஸை.
டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சதும் வைன் அப்படியே ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்கீங்க மிஸ்டர் கிம் அப்படின்னு கேட்குறாங்க. டேங் இப்போ கவனித்து பார்க்குறாங்க வைனை. ஏன்னா காலேஜில் இருக்க வைனுக்கும் தன்னோட ஒய்ஃப் வைனுக்கும் ஒரே மாதிரியான வாய்ஸ் தான் இருக்குது. என்னது இது அப்படின்னு கவனித்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க வைன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய காலேஜில் கூட ஒன்றை மாதிரியான வாய்ஸில் ஒரு பொண்ணு பேசுவா, அதான் வேறு ஒன்றும் இல்லை, வா அப்படின்னு சொல்லி டேங்க் கூட்டிகிட்டு போகிறாங்க வைனை. டேங்க்கு காலேஜில் வைன் வந்து ஷார்ட் ட்ரெஸ்ஸில் வைனை பார்க்குறதுனால சாரியில் வியர் பண்ணி வைன் இப்போ வந்து நிற்கும்போது அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியல. இதே காலேஜுக்கும் வைன் சாரீ வியர் பண்ணி வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக டேங்க் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வைன் இப்போ இருக்காங்களா, அதனால் டேங்க்கு கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் வாய்ஸ் வந்து தாங்கிட்ட படிக்கிற வைனோட வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது லைட்டாக டவுட் வருது. இருந்தாலும் வைன் கேர்ள்ஸ் காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னதுனால அதை இக்னோர் பண்ணிவிட்டு வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே அமைதியாக கூட்டிகிட்டு வந்து சைடில் உட்கார வைக்கிறாங்க சோஃபாவில். பாட்டிமா கவனமாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நான் போய் உங்கள் 2 பேருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க. டேங் அப்போ வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு பேபி நாளைக்கு நான் உன்னையும் பாட்டிமாவையும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு ஓகே தானே, இல்லை ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. வைனப்போ ஆஹா வெளியில் போகிறோமா, சூப்பர் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு நான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாத்தையும் நான் காலேஜில் ஃப்ரீ டைம்லேயே படிச்சுடுவேன், நாளைக்கு நல்லா போகலாம் வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் பேபி, ஓகே நான் வந்து என்னோடய கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பைக்கில் வரல. ஏன்னா பைக்கில் உட்காந்து போகும்போது உனக்கு ஷால் போட்டுட்டு போக கஷ்டமாக இருக்கும், அதனால் கார்னால் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் நான் உன்னோட ஃபேஸை எப்போ பார்க்குறேனோ அப்போ நான் 2 பேரும் பைக்கில் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது, ஓகே அப்படின்னு சிரிக்கிறாங்க வைன். அழகாக சிரிக்கிற பேபி, உன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நான் ஆசையாக இருக்கேன் பார்க்குறதுக்காக. அப்புறம் ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வந்திருக்கேன், செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்கு வைனுக்கு. அடப்பாவிகளா, மேரேஜ் ஆகி 2 மாதம் தானே ஆயிருக்கு, அதுக்குள்ளே ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏன்கிட்ட இவ்வளோ தைரியமாக பேசுகிறானே, ஐயோ என் நேர காலம் அதெல்லாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ப்ரெக்னென்சி கிட்டா நான் கன்சீவெல்லாம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்படியா, செக் பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க டேங். அப்போ வைன் டேங்கிட்ட சொல்கிறதுக்குள்ளே பாட்டிமா காஃபியோடு வந்துட்டாங்க. டேங் உடனே அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. அப்போ பாட்டிமா காஃபி கொடுத்ததும் தனக்கு சைடில் வச்சுருந்த ஒரு கேரி பேக் எடுத்து டேங் பாட்டிமா கிட்ட கொடுக்குறாங்க. என்னப்பா அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய ஃப்ரூட்ஸும் பாட்டிமாவுக்கு பிடிச்ச மாதிரி சில சாக்லேட் ஐட்டம்ஸும் அதில் இருக்குது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு எப்படி தங்கம் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேங் உங்களுக்கு சுகர் இருக்குது, ஸோ அதனால தான் சுகர்லெஸ் சாக்லேட் உங்களுக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லமே, என் பையன் இருக்கையில் இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பான், இதெல்லாம் எங்கே விற்கிதுன்னு கூட இப்போ எனக்கு தெரியாது. 1 மாதமாக துக்கத்தில் தொண்டை அடைச்சி போய் கிடந்தேன், இனிப்பு திங்க முடியலையேன்னு. சந்தோஷமாக இருக்குது தங்கமே அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. சங்கடமாக ஆயிடுச்சு டேங்க்கு. இங்கே பாருங்கள், அழக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் பையன் இல்லாட்டி என்ன, அங்கிள் இடத்துல இப்போ நான் இருக்கேன், கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு கோபமாக வருது. இவளை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஐயோ சாக்லேட்டுக்கு இந்த மாதிரி அழுவாளா அப்படின்னு அப்படியே கோபத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வைன். அந்த டைமில் பாட்டிமா அப்படியே 2 சாக்லேட் எடுத்து அப்படியே முன்ன பின்ன சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே காஸ்ட்லி சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த கவரை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. டேங் இப்போ பாட்டிமாவை பார்த்து ஓகே பாட்டிமா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்டேர்ஸ்க்கு போயிட்டாங்க. வைன் இப்போ டேங் போனதும் அப்பாடா அப்படின்னு அந்த ஸ்கார்ஃப் எடுத்து விட்டுட்டு ஐயோ 4 நாள் ஆனந்தமாக தெரியலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், வந்து தொலைஞ்சிட்டான், ஐயோ ஐயோ என்ன பண்ணுவேனா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க வைன். அப்போ பாட்டிமா, ஏ ஒயான் என்ன தான் உனக்கு பிரச்சனை
லட்டு மாதிரி புருஷனை வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் எதுக்கு வந்தான்ங்கிற மரியாதையாக பேசணும், இல்லை வாயிலே குத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி, உனக்கு அறிவே கிடையாது. உனக்கு இந்த சாக்லேட்டை பார்த்ததும் ஐயோ எரிச்சல் வருது எனக்கு. அப்படியே அவனுக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டியா, அந்த ஆள் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். எங்கள் பாரு ஒயின்னு, பிடிக்கலலாம் சொல்லக்கூடாது, நல்ல பையன். நான் போய் டின்னருக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நான் பேசிக்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒட்டு கேட்டேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு அந்த பையன் கேட்டான் தானே, அதான் உன் புருஷன். இனிமேல் என்ன உன் புருஷன், என் பேரை கேட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டி கரும்பு முடிச்சவளே, என்ன தான் உனக்கு பிரச்சனை பாட்டி? நான் ப்ரெக்னெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அதுதான் கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாராமே உன் வீட்டுக்காரு, வாங்கி செக் பண்ணி பாரு. ப்ரெக்னெண்ட்டாக மட்டும் நீ ஆயிட்ட, ஐயோ லக்கி சாம்டி நீ அந்த ஊருக்குள்ளே அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த ஊருக்கு போகவே எனக்கு பிடிக்கல, இதில் லக்கி சாமா. அந்த ஊரை நான் சரியாக கூட பார்த்ததில்ல பாட்டிமா. ஒரு லைட்டான ஷால் எடுத்து மூஞ்சியில் பொத்தி விட்ருவாங்க. அப்படியே அந்த சேலை மறைவில் தான் தெரியும், ஏதோ லேசாக. எனக்கு எதுவும் பெருசாக தெரியும் அந்த ஊரை பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒரு குழந்தை பிறக்கட்டும், இல்லை 1 வருஷம் முடியட்டும், உன் புருஷனை பார்க்கும்போது அந்த ஊரே ரவுண்ட் அடிச்சு விடுவான் உன் புருஷன். 2வது, அந்த ஊருக்குள்ளேயே அதிக சொத்து உன் புருஷன் வீட்டுக்கு தானா. சூப்பராக இருக்கும். ஜூனுக்கு கூட இன்னும் 10 நாளில் கல்யாணம்னு பேசிக்கிட்டாங்க. எனக்கிட்ட உங்கள் மாமியார் இன்றைக்கி தான் கால் பண்ணி சொன்னாங்க. அவங்க மாமா பொண்ணு 2 பொண்ணுங்க இருக்குதாமே, அந்த 2 பொண்ணுங்களையும் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்களாம், பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொடுமை வேறையா? நான் தான் அந்த வீட்டுக்குள்ளே போய் கெட்டு ஒழிய போகிறேன்னா இன்னும் 2 பொண்ணுங்க புதுசாக வர போகிறதா? சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஏய், எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணுங்களுக்கு முன்னாடி நீ கன்சீவ் ஆகணும், நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் டக்குன்னு எழுந்து அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டியாங் நைட்டு எந்த டிஸ்டர்பும் பண்ணலை, ஒயின் தூங்கட்டும்னு விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஒயினையும் பாட்டிமாவையும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க டியாங். ஒயினுக்கு உண்மையிலே கோபமாக வருது. வெளியில் போகிறதுக்கு சாரி கூட ஓகே, அப்போ கூட மூஞ்சியை மூடிக்கிட்டு போகணுமா? என்னை ஒரு மாதிரி பார்க்க போகிறாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. இது லைட்டாக டேங்கோட இயர்ஸில் விழுந்துடுச்சு. டேங்க அப்போ ஒயின் பக்கத்தில் வந்து உட்காந்து, எங்கள் பாரு பேபி, மற்றவங்களுக்காக நாம் வாழலை, நம்மளுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சந்தோஷமாக கடைபிடிக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி. மற்றவங்கள பார்த்து நாம் என்றைக்கும் வாழக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். நம்மளோட செயலும் நம்மளோட சிந்தனைகளும் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளை ஃபாலோ பண்ண 4 பேர் வருவாங்க. நீ அப்படி தான் நினைக்கணும் எதையுமே அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரியா. வாத்தியாரில் லெக்சர் கொடுக்குறாரு, மூஞ்சியை பாரு மூஞ்சியா அப்படின்னு ஒயின் நினச்சிக்கிட்டு சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி இந்த 3 டேஸும் பாஸ் ஆகுது. டுமாரோ காலேஜ். ட்ரியாங் இன்றைக்கி நைட் கிளம்பலான்னு இருந்தவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, டுமாரோ மார்னிங் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்டாங்க. ஒயின் அமைதியாக இப்போ பெட்டில் படுத்திருக்காங்க. ட்ரியாங் இப்போ தன்னோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒயின் கிட்ட வந்து, ஒயின் பேபி 3 டேஸ் ஆச்சு நான் இங்கே வந்து, இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினுக்கு ஒன்றும் பேச முடியலை. அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அவ்வளோதான். டெம் லைட்டாக இருந்த அந்த ரூமே இப்போ கருகும்னு மாறுது. ஏன்னா டியாங் நைட் லேம்போட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒயின் மேலே வந்து படுத்துட்டாங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஒயினுக்கு பயங்கரமாக ஸ்டொமக் பெயினாக இருக்குது. மிஸ்டர் கிம், என்னன்னு தெரில, எனக்கு ஸ்டொமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டியாங் டக்குன்னு எழுந்து, என்ன பேபி சொல்கிற, ஸ்டொமக் வலிக்குதா, எழுந்துட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட டியாங் சைடில் இருந்த டவல் எடுத்து ஒயினோட ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டை போட்டு விட்டு, என்ன பேபி சொல்கிற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டவலை எடுங்க அப்படின்னு எடுக்க பார்க்குறாங்க. ஒயான், டவல் எடுக்கக்கூடாது, மேரேஜ் ஆகி 2 months தான் ஆயிருக்கு, இன்னும் 10 months நீ டவல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. பயந்து போயிட்டாங்க ஒயின். டக்குன்னு டவலில் இருந்து தன்னோட ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டொமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ
ஐயோ நான் ரொம்ப ஹார்ஷாக தான் பண்ணிட்டேனான்னு தெரியலையே. சரி வா போய் பாத்ரூம்க்கு போயிட்டு வா, வைன் வெயிட் பண்ண இது வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் வேகமாக தன்னோட பேக்கை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து ஒரு ப்ரெக்னென்சி கிட் எடுத்து, இந்த பொடி இதை கிட்டு இதை போய் செக் பண்ணிட்டு வா, உனக்கு ஸ்டொமக்லாம் பெயின் ஆகக்கூடாது பேபி, போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு எதுவுமே பேச முடியலை. அப்படியே டைட்டாக அந்த ப்ரெக்னென்சி கிட்ட பிடிச்சிக்கிட்டு என்னைய பாத்ரூமில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டியாங் இப்போ வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி பாத்ரூம்குள்ளே விட்டுட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு வெளியில் நிற்கிறாங்க. உண்மையிலேயே பதட்டமாக இருக்குது டியாங்க்கு. ஐயோ எனக்கு குழந்தை எதுவும் இருந்ததுன்னா ஸ்டொமக் பெயினாக இருக்கக்கூடாதே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், 3 டேஸாக நான் அதை யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க. உண்மையிலே பதட்டத்தில் டியாங்க்கு ஸ்வெட் ஆகுது. எங்கே அதர் ஹேண்ட் வைன் டவலை அப்படியே எடுத்து ஃப்ளோரில் தூக்கி அடிச்சுட்டு, இந்த முட்டோல் டேங் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஐயோ இதை நான் வேறு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமாமே, பண்ண மாட்டேன், பண்ண மாட்டிக்குவேன். அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்டொமக் பெயின் எழுந்து நின்னதும் கொஞ்சம் நார்மல் ஆகிக்கிச்சு. நான் என்ன பண்ணுவேன் இப்போ, ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் டபுள் லைன் தெரிஞ்சு போயிடும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், டபுள் லைன் விழுந்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம், எனக்கு தெரியும், நான் தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுப்புட்றேன் அப்படின்னு வைன் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அழகாக டேப் ஓப்பன் பண்ணி சிங்க்கில் இருந்து வாட்டர் எடுத்து அழகாக அந்த கிட்டில் வைக்கிறாங்க. 1 லைன் விழுந்திருக்கு. சூப்பர், நாளைக்கு நான் உடனே செக் பண்ணிவிட்றேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வைன் டக்குன்னு டவல் எடுத்து தன்னோட ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. டியாங் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக். அடியே பாடியை கவர் பண்ணியிருந்த டவல் எங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு எகெயின் கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வைன். அட கடவுளே, டவலை தூக்கி போடுற கடுப்பில் பாடியை கவர் பண்ணியிருந்ததே கழட்டி போட்டேனே. ஐயோ நேக்கடாக போய் அவன் முன்னாடி நின்றுட்டேன். எல்லாம் என் தலைவிதி கொடுமை. ஐயோ அசிங்கமாக என்னை நினச்சி தொலைஞ்சிருப்பார் அவர். ஐயோ என்ன பண்ணி ஒளிய, நான் எப்படி மூஞ்சி போய் காட்டுறதுங்க, ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. டியாங் டோரை நாக் பண்ணி வைன் டவல் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வேற அப்படின்னு புலம்பிக்கிட்டே டக்குன்னு ஃப்ளோரில் கிடந்த டவல் எடுத்து அப்படியே டக்குன்னு தன்னோட பாடியை கவர் பண்ணிக்கிட்டு எகெயின் ஃபேஸில் தன்னோட டவல் எடுத்து கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டியாங்க்கு அப்படியே சீக்ஸே அப்படியே பிங்கிஷாக இருக்குது ஷைனஸில். அப்பா என்ன அழகாக இருந்தா என் பொண்டாட்டி. என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை நேக்கடாக பார்த்துருக்கேன். அம்மா என்ன ஃபிகர் அவுட்டு அப்படின்னு அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போதே வைன் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. டியாங் வைனை அப்படியே ஹக் பண்ணி கொடு என் செல்லமே கொடு அப்படின்னு சொல்லி வைனோட ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே அந்த கிட்ட வாங்கி பார்க்குறாங்க. ஷோஹோ சிங்கிள் பிங்க் லைன் தானே இருக்குது, சரி பரவாயில்ல அப்படின்னு டியாங் தன்னைத்தானே தேத்திக்கிட்டு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் டேங்க்கு. இருந்தாலும் அது வெளியில் காட்டிக்கலை. வைனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணி பரவாயில்ல பேபி, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி வைனை கூட்டிகிட்டு போகிறாங்க. வைன் எதுவுமே பேசலை, அமைதியாக போய் பெட்டில் உட்காடுறாங்க. அப்போ டியாங் அப்படியே வைனோட ஸ்டொமக்கில் ஹேண்ட்ஸை வச்சு பெயின் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ போய் நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சரி அம்மோ, மார்னிங் உனக்கும் காலேஜ் இருக்குது எனக்கும் காலேஜ் இருக்குது, ஸ்லீப் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி அமைதியாக வைனை படுக்க வச்சுட்டாங்க டியாங். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நைட்டு முழுக்க வைனுக்கு சரியாக தூக்கம் வரல. ரீசன் தான் கன்சீவாக இருப்போமோன்னு ஒரு பயமே வந்துடுச்சு வைனுக்கு. எப்போ விடியும்னு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வைன். டியாங்க்கு எப்போதுமே ஏர்லியராகவே எழுந்திரிச்சு பழக்கம். ஸோ 4 o'clockலாம் எழுந்திரிச்சு 6 o'clockலாம் பாட்டிமாக்கிட்டே வைன்ட்டே சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. வைன் 6:30 போல் தான் எழுந்து பாத் பண்ணிவிட்டு இப்போ டவுன் ஃப்ளோர் வர்றாங்க. பாட்டிமா அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஏ ஒயான் உன் புருஷன் பாய் சொல்லிவிட்டு வெளியில் போனால் வெளியில் வந்து நிற்க மாட்டியா, நல்லா பெட்ரூம்குள்ளேயும் அட்டக்கோழி மாதிரி தூங்கிக்கிட்டு உன்னை எழுப்பி பாய் சொல்லிவிட்டு கிளம்புற அளவுக்கு நீ வச்சுக்கிட்டு இருக்க. அழகாக வெளியில் வந்து பாய் சொன்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து பாய் சொல்கிறேன், எங்கிட்ட சொல்கிறது, அதான் மூஞ்சியை முக்காடை போட்டு வச்சிடுறீங்களே. நகர் கேட்டு நாளைக்கு ஆமாம் எனக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது,
முடிச்சுட்டு தான் நான் வருவேன். நீங்கள் வர கொஞ்சம் லேட் ஆகும். சும்மா ஃபோன் போட்டு எப்போ வர்றேன்னு சொல்லி தொந்தரப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைன் தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் டேங் இப்போ இயர்லியராகவே எப்போதுமே காலேஜ் வந்துடுவாங்களா? காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே கால் வருது. டேங் கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்லேருந்து சிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் பேசுகிறாங்க. சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். மிஸ்டர் கிம், பிளட் தேவைப்படுது, நீங்கள் டொனேட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்போ தன்னோட வாட்ச் அப்படியே நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு 4 மந்த் ஆகிடுச்சு நான் டொனேட் பண்ணி, கண்டிப்பாக வர்றேன், என்னைக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி வரீங்களா ஆஃப்டர்நூனுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். டேங் உடனே ஓகே ஆஃப்டர்நூனுக்கு மேலே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு எகெயின் காலேஜுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் காலேஜுக்கு வரலை. லீவ் மட்டும் ஹெச்ஓடிக்கு மெயில் பண்ணிவிட்டு டேங்கோட நம்பருக்கு லீவ் லெட்டர் மட்டும் சென்ட் பண்ணிவிட்டு வைன் காலேஜுக்கு போகாமல் நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. வைனுக்கு பதட்டமாக இருக்குது. ஐயோ கடவுளே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படியே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அந்த டாக்டரோட கையில் காலில் விழுந்தாவது அபார்ஷன் பண்ணிக்கணும். ஒரு நாளும் நான் இவ்வளோ குயிக்காக நான் கன்சீவ் ஆகக்கூடாது. எனக்கு 19 தான் ஆகுது ஏஜ். ஒரு 24-25 போல் நான் கன்சீவ் ஆகிக்கிறேன். முடியாது இப்போ அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ஒரு கேப் புக் பண்ணி போயிட்டுருக்காங்க வைன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.